வணக்கம். இது 2 ரூபா காயின்ஸ். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட 2 ரூபா காயின்ஸ். 2 ரூபா காயின்ஸுக்கு என்ன விலை இருக்குது? மார்க்கெட் விலை என்ன விலை இருக்கு? மார்க்கெட் விலை இந்த 2 ரூபா காயின்ஸுக்கு பெரிய அளவில் விலை இல்லை. 2 ரூபாய்க்கு 2 ரூபா தான் போகும். இது காப்பர் நிக்கல்ல வெளிவந்த நாணயம். 1992ல இது முதல்ல வெளிவருது. இந்த மாதிரி வடிவத்துல ஒரு பக்கம் சின்ன அளவுல 6 கிராம் எடை. 6 கிராம் இடையில இதுல ஒரு பக்கத்துல முன்பக்கத்துல 2 ரூபா, மேல் பாகம் அசோக சக்கரம் இருக்குது, கீழ்பாக 2 ரூபான்னு போட்டிருக்கு. இந்தியா டூ ருபீஸ் போட்டிருக்குது. அப்புறம் பின்பாகம் நம்முடைய இந்தியன் மேப், அப்புறம் இந்தியன் கொடி, நடுவில் அதுக்கு கொடி இருக்குது. அதனுடைய வலது பக்கம் கீழ்பாகத்துல வலது பக்கம் சைடுல ஒவ்வொரு வருஷமும் உள்ள இது அதுல எழுதி இருக்குது. இதுக்கு என்ன விலை இருக்குது? கலெக்ஷன் பண்றவங்க இதை பார்த்து சில சமயத்துல கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கலாம். 2.25 ரூபா, 2.5 ரூபா, 3 ரூபா இப்படி வாங்கலாம். ஆனா அதிகமா வாங்க மாட்டாங்க. ஏதாவது நல்ல கண்டிஷனா இருந்தோம்னா 5 ரூபா வரைக்கும் போகும். நல்ல கண்டிஷனா யூஎன்சி கண்டிஷன் 5 ரூபா 10 ரூபா போகும். மற்றபடி யூஸ்டுக்கு விலை இல்லை. யூஸ்டுக்கு 2 ரூபா தான் போகும், 2.25 ரூபா இந்த மாதிரி போகும். இதுல 92ல நொய்டா மின்ட் இருந்தோம்னா கொஞ்சம் விலை போகும். நொய்டா மின்ட் இருந்தோம்னா ஒரு 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் யூஸ்டு கண்டிஷன் காயின்ஸுக்கு போகும். யூஎன்சி கொஞ்சம் கூட விலை போகும். இது 94 வரைக்கும் இந்த மாதிரி காயின்ஸ் வெளியே வந்திருக்குது. 92ல வந்து 2004 வரைக்கும் வந்திருக்குது. 2004ல கல்கத்தா மின்ட் இருந்தோம்னா ஒரு காயின்ஸுக்கு 100 ரூபாய் இப்படி போகும். கொஞ்சம் நல்ல கண்டிஷனா இருந்தோம்னா 200 300 இந்த மாதிரி போகும். இதுக்கு 2 ரூபா தான் விலை இருக்கு. 2.25 ரூபா, அதிகம் போனா 2.25 3 ரூபா வரைக்கும் போகும். இந்த காயின்ஸ் உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு.com போட்டா ஆபீஸ் ஓப்பன் ஆகும். அதுலயே உங்களுக்கு விற்கிறதுக்கு போட்டிருப்பாங்க, பார்த்து வாங்கலாம். மற்றபடி இந்த காயின்ஸை பற்றி உள்ள விளக்கம் தேவைப்பட்டோன்னா காயின்ஸ் கிங் சேனலை நீங்கள் பார்த்தாச்சுன்னா, யூடியூப் சேனலை பார்த்தாச்சுன்னா அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு காயின்ஸ் சம்மந்தமாக போட்டிருப்போம். நீங்கள் பார்த்து அதனுடைய செய்தியை தெரிஞ்சுக்கிடலாம்.